ஏல நாங்கள் இன்னைக்கு அவரைக்காய் பிறக்கணும். அவரைக்காய் பிறக்கிறதுல ஒரே ஓட்டை உடசல். இன்னைக்கு அவரைக்காய்க்கு உரம் போடுதோம். ஓடு உரம் போட்டு தண்ணி வைக்க போகிறோம். ஆமாம், இது அவரைனா எப்படின்னா இது மல்லிகைப்பூ மூடு. இது எப்படி கேமரா பின்னாடி திருப்புது? பார்ப்போம். மல்லிகைப்பூ மூடு இதான் மல்லிகைப்பூ மூடு. இந்த மல்லிகைப்பூ மூடுக்கு தான் இந்த அவரை ஊடு பேராக போட்டிருக்கோம். ஆமாம், உரத்தை அள்ளி எரி அவரைக்கால அங்கே கையா தண்ணி விளையாடிட்டு இருக்காரு. எல்லா காடும் போட்டாச்சு. ஆமாம், பாருங்களா, அழகா பாருங்க எப்படி இருக்குன்னு. எங்க ஐயா அப்படியே மம்படி தீட்டு வராரு பாருங்க. இன்னைக்கு அவரைக்காய் பிறக்கணும். அவரைக்காய் கிலோ 41 ரூபா போட்டாங்க. 41 ரூபா போட்டதில் அவரைக்காய் ஃபுல்லா நிறைய ஓட்டை உடசலமா புழு வெட்டி இந்த மாதிரி செடியும் வரும். இதெல்லாம் ஆகாது. இந்த செடி காயெல்லாம் வாங்க மாட்டாங்க. இந்த உங்ககிட்ட ஒன்று காட்ட போறேன். இந்த பாருங்க, இந்த செடியை பாருங்க. இந்த செடி தான் இது மலைக்கீரைம்பாங்க சிலவங்க. எங்கள் ஊர் சைடுலாம் இந்த கீரையை வந்து சோனா கீரைன்னு சொல்லுவோம். இந்த கீரைக்கு பேர் சோனா கீரை. இந்த கீரை கடைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். அது மாதிரி பொரிச்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி வெள்ளை பூவாக தான் பூக்கும். இது அவரைக்கில் ஒன்று வந்திருக்கு. எங்கள் இது வந்து விலங்காடாக கிடந்தது. அதனால இது நிறைய முளைச்சி கிடக்கும். பழைய காலத்தில் ஃபுல்லாக கீரைன்னு வேணும்னாலே இந்த கீரை தான் சாப்பிடுவாங்க. இதான் நாட்டு கீரைன்னு கூட சொல்லுவாங்க. தண்டங்கீரை, அந்த கீரை வெட்டி விடுங்க. தண்டங்கீரைன்னு சொல்லு. மருந்தடிக்க போறேன். மருந்தடிக்க போறேனே. ஆமா ஆமா. இல்ல அடிக்க தண்ணி தட்டா வெட்டி விடுங்க. நான் பாத்துக்கிறேன். நான் இதுக்கு தான் முதல்ல அடிக்க போறேன். இதுக்கு அடிச்சுட்டு தான் அங்க போறேன். பல்லரிக்கு அடிக்க போறேன். எங்க ஐயா தண்ணி வைக்க கூப்பிட்டாரு. இந்த சரி கீரை பத்தி தானே பேசுனேன், மறந்துட்டேன். தண்ணி பாய்ங்க. என்னது ஏதோ சொல்லுதாரு கேட்டாரு. எதுல விழுகுது? பாசரா. சரி வாங்கிட்டு வாங்க. ஆப்பிட்டு வாங்கிட்டு வாங்க. நான் மறந்துருக்கேன். இதுக்கு அடிச்சு போட்டுதேன். அதாவது இந்த பைப்பு அங்க ஒரு லைன் போகுது. அந்த லைன்ல பைப் போயிருதான். அந்த கீரை வந்து சோனா கீரை வந்து இதாவது தமிழ்நாட்டு கீரை. உண்மையை சொல்லணும்னா ஏழையும் கீரை. இது குழம்புக்கு அவ்வளோ நல்லது, உடம்புக்கு நல்லது. இந்த சுகருக்கு ப்ரெஷர்லாம் ஏறுதுங்கல்ல, இந்த கீரை சாப்பிட்டா அந்த மாதிரி சுகர் ப்ரெஷர்லாம் வராது. நாங்கள் வாரத்தில் ஒரு நாளைக்கு வைப்போம். ஆமாம், சரி. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ போட்டாச்சு. அங்கே வேலைக்காரி அக்கா என்னதுமா பிறக்குதா? பூ பிறக்குதா? மல்லிகைப்பூ உள்ள அந்த மூடு அது பிறக்குதா? சரி பார்ப்போம். அதெல்லாம் சோளம் போட்டுருந்தது தரிசாகி போச்சு.